ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? இப்போ வந்து வாங்க நம்ம வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம வந்து புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒரு லைக்கும் தான் எங்களை வந்து மோட்டிவேஷனாக கொடுக்கும். அது மேலும் மேலும் நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து போட முடியும். ஓகேவா? அதனால வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, சீரகம், சோம்புலாம் சேர்த்துட்டு, அது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் அது வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நல்லா வந்து சேர்த்துக்கோங்க. உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா, தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய சைஸ் தக்காளியில் ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு டிப் என்னென்னா பார்த்திங்கன்னா, எந்த ஒரு காயை சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த காயெல்லாம் நல்லா வதக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் மற்ற காய்கறிகளை சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி. இது வந்து வீட்லேயே நாங்கள் வந்து அரைச்ச சாம்பார் பொடி 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி ரெசிபி வேணும்னா கேளுங்க, கமெண்ட்டில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதை வந்து ஒரு முக்கியமான மெயின் மசாலாவே இது தான். யாருக்குமே இந்த ட்ரிக் வந்து தெரியாது அவ்வளோவா. தெரியாதவங்க வந்து இது பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த பொடி வந்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். குழம்பு மசாலா தூள் ஒரே 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரே 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு, அதை பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தண்ணி ஒரு பெரிய கிளாஸு வந்து தண்ணி பிடிச்சி அதை வந்து ஊற்றிக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நான் வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கரைச்சி வச்சுட்டேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா, சாம்பார் பருப்பு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வேக போட்டு வச்சுருந்தேன். ஒரு 3 விசில் வந்து விட்டு எடுத்தேன். இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் சாம்பாருக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். வந்து இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, பலவிதமாக இந்த வந்து சாம்பார் வந்து கிள்ளி கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாம்பாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான சாம்பார். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வைப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 வகையில் நாங்கள் வந்து வைப்போம். அதில் ஒன்று தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, சாம்பார் வந்து பொடி வெங்காயம் இருக்குல்ல, அந்த வெங்காயத்தில் தான் செய்வாங்க. சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெங்காயத்தில் தான் செய்வாங்க. அது வந்து இன்னும் நல்லா ரிச்சு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் எங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா, நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா என் பிள்ளைங்க வந்து உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுங்க. மற்ற எந்த காய்கறியும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து அது என்னது வெங்காயம், தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து வந்து தக்காளி சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், கத்திரிக்காய் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா, வேறு எந்த காய்கறி வேணுமோ அந்த காய்கறியை சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். பருப்பு எல்லா பருப்பையும் வந்து இதில் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பருப்பு வந்து நம்ம இப்போ தான் சேர்த்துருக்கோம், கட்டி கட்டியாக கிடக்கும்ல, அதனால நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவு கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு சாம்பார். இது வந்து பார்த்திங்கன்னா, இட்லி, தோசைக்கு வந்து இந்த சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். இதை விட சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசையை விட சாதத்துக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷனு பக்காவாக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரிச்சு, உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாதம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கீழே வந்து ஃபீட்பேக் தருவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இது வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஓரளவு நல்லா கொதிச்சு மேலே வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வந்து மேலே தூவி விட்டுக்கலாம்.
அதான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை தூவி விட்டா தான் அந்த அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதோட இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி தழைய தூவி விட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கீழே வந்து ஃபீட்பேக் தெரிவிங்க. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ தான் புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க நம்ம ஃபேமிலி இதுக்குள்ள வந்து நுழையட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.